அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் 2 நாட்கள் ஆகியிருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் தமிழ்நாடு முழுக்க அதிக அளவில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சி 2019லயும் சரி 21லயும் சரி இந்த 2 வருடங்களை விட அதிக அளவில் வளர்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்களும் நிறைய கிராஃப் பதிவுகளும் பார்த்தீங்கன்னா யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா பக்கங்களையும் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்களாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை, News7, தந்தி தொலைக்காட்சி, சன் நியூஸ், இது போன்ற தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொலைக்காட்சியுடைய லைவ்லயே இதற்கு முன்னதாக நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாக்கு வங்கி வாங்கியிருந்தாங்க, தற்போது எவ்வளவு வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு கணக்கெடுப்புகளையும் போட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான பத்திரிகையாளர்களாக கருதக்கூடிய பத்திரிகையாளர் பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி, தராசு ஷாம், பத்திரிகையாளர் மணி, இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து மட்டுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் திமுக கட்சி 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் இவங்களுடைய வாக்கு வங்கி இன்னமும் அதிகமாக கூட வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய வாக்கு வங்கியை குறைச்சதே நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேரலையில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போவே திமுகவுடைய வாக்கு நிறைய சரிஞ்சு போயிருக்கு அப்படின்னும், அதிமுகவுக்கு போட விருப்பம் இல்லாத மக்கள் கூட நாம் தமிழ் கட்சி தான் போட்டிருக்காங்க. இருந்த போதும் இத்தனை ஆண்டு கால ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்படின்றதால தான் திமுக கட்சிக்கு இவ்வளோ மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனமாகவே பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இப்போவே ஒரு பெரிய வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய திமுக கட்சிக்கு 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் 15 மடங்குல இருந்து 20 மடங்கு வரைக்கும் சரியோ அந்த வாக்கு வங்கி நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி தான் 26 தேர்தலில் எதிர்கட்சியாகவே அமையும் அப்படின்றதான் கள நிலவரமாக இருக்கு. ஏற்கனவே இதை உணர்ந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இருந்த ஒரு கட்சி தற்போது 2 மிகப்பெரிய கட்சிகளுக்கு போட்டியாக இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸாக தான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவில் நாம் தமிழ் கட்சியுடைய நியூஸை பார்க்கறதா விரும்புறாங்க அப்படின்றத உணர்ந்ததுனால தான் தற்போது நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை நம்மளால தொலைக்காட்சிகளே பார்க்க முடியுது. மேலும் இந்த மாதிரி வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு 26 தேர்தல் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.